தனுசு ராசிக்கு 2025 சனி பகவான் அவர் தனஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி 2 காரகத்துவம் உள்ள சனி பகவான் போய் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அங்கேயும் குரு தான் ராசிநாதன் அங்கே போய் அமர்றார். 4ஆம் இடத்துல தனஸ்காரகன் அமர்றது மிகப்பெரிய யோகம். அடுத்தது முயற்சி ஸ்தானாதிபதி போய் அமர்றது அதுவும் மிகப்பெரிய யோகம். முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். அதே மாதிரி தனமும் தேவை, அதாவது செலவுக்கு ஏற்ற பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா சனி பகவான் தான் தனகாரகன், அதாவது தனுசு ராசிக்கு. அடுத்தது ராசிநாதன் அதே சமயம் சுகஸ்தானாதிபதி ஆகிய குரு வந்து 6ல் போய் மறைகிறார். அது சில நெருக்கடிகளை கொடுக்கும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம். அதனால் சில நெருக்கடிகளை கொடுத்தாலும் குருவுடைய பார்வை பலன், அதாவது ராசிநாதனுடைய பார்வை பலன் வந்து 10ஆம் இடத்தை பார்க்குது, 12ஆம் இடம், 2ஆம் இடம், 3 இடங்களை பார்க்குது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், வேலை செய்கிற இடத்துல நெருக்கடி இருந்தால் அது தீரும், தொழில் செஞ்சுட்டு இருந்தால் விருத்தி அடையும். 12ஆம் இடம் மைனஸ் போகத்தை பார்க்குறதுனால வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும். நல்ல தூக்கம் இல்லாதவங்களுக்கு தூக்கம் கிடைக்கும். அடுத்தது 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்குறதுனால நல்ல பொருள் உணர்வு எல்லாத்திலையும் வெற்றியே கொடுக்கும். இது ராசிநாதனாக இருக்கிறதுனால இன்னும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஏப்ரலுக்கு பிறகு குரு வந்து 7ல் போய் அமரும்போது இன்னும் அதிகமாக உங்களுக்கு யோகத்தைகளை கொடுக்கும்போது தனுசு ராசிக்கு. தனுசு ராசி பொதுவாக ராசிநாதனாக இருக்கிறனால காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடமாக இருக்கிறதுனால பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்கள் மிக யோகக்காரர்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் நீங்கள் வந்து பாக்கியாதிபதியாக காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதியாக வர்றதுனால எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதை அத்தனையும் முறியடித்து வெற்றியை சொல்வார்கள் தனுசு ராசிக்காரர்கள். அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம். இப்போது ராசிநாதன் மட்டும்தான் 6ல் அமர்கிறார். ஆனால் தனஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் போய் அமர்றதுனால வீடு 4ஆம் இடங்கிறது வீடையும் குறிக்குது. அதனால் வீடு இது வந்து 2027 வரைக்கும் சனி பகவான் அங்கே தான் இருக்கார். அதனால் வீடு கட்ட முடியாதவங்களுக்கு வீடு கட்டுறது, திருமணம் நடக்கிறது எல்லாமே நடக்கும். அதனால் எந்த கவலையும் இல்லை.